குன்றின் மேலிருந்த பழைய அமைதியான மாளிகைக்குள் இளம் ரிப்போர்ட்டர் வித்யா ஒரு மர்மத்தை ஆராயப் போனாள். கிராம மக்கள் சொல்லும் ஒரு விஷயம், ஒவ்வொரு இரவும் அங்கே வேலை செய்யாத கடிகார சத்தம் டிக் டிக் கேட்குமாம். மாளிகையில் ஏறும்போது ஒலி மீண்டும் கேட்கிறது. ஒரு பழைய மேசையில் யாராவது இந்த சத்தத்தை கேட்டால் நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று எழுதப்பட்ட ஒரு நோட்டை காண்கிறாள். திடீரென ஒலி வேகமாகிறது. மேசையின் கீழே ஒரு பெட்டி, அதனுள் 11:55 PM நிறுத்தப்பட்ட ஒரு பழைய கைகடிகாரம் இருந்தது. வித்யா பெட்டியை திறந்ததும் ஒலி நின்றது. ஆனால் கதவு பூட்டப்பட ஒரு பயங்கர குரல் கேட்டது. இப்போது நீ சத்தத்தை கேட்டுட்ட, அத நின்று போக விடக்கூடாது. கடிகாரம் தானாக ஓட ஆரம்பிக்க அறையில் நிழல்கள் நகர்ந்தன. சுவரில் இருந்த ஒரு பலகை விலகி ரகசிய அறை திறந்தது. உள்ளே கரிய புகை. கடைசி உரிமையாளரான அருணின் படத்திலிருந்து ஒரு மரணத்துக்கு பிந்தைய குரல் ஒலித்தது. நேரம் என்னை விழுங்கியது. இப்போது அது உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அறையில் இருந்த எல்லா கடிகாரங்களும் ஒரே நேரத்தில் மிக கூர்மையாக சத்தம் எழுப்ப வித்யா ரகசிய அறைக்குள் ஓடினாள். புகையிலிருந்து முகம் சிதைந்த ஒரு உருவம் வெளிவந்தது. அது வித்யாவை நோக்கி நகரும்போது நேரம் சுருண்டு மடங்குவது போல இருந்தது. உருவம் வித்யா கையில் இருந்த கடிகாரத்தை காட்ட அது திடீரென ஒரு கடைசி டிக் டி என்ற சத்தத்துடன் நின்றது. அடுத்த நொடியே அறையும் உருவமும் ஒரு சாம்பல் நிற சுழலில் மறைந்தன. வித்யா மாளிகையின் வெளியில் தனியாக நின்று கொண்டிருந்தாள். தன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். அதன் நிமிட ஊசி தானாக ஒரு அடி நகர்ந்தது. மரியன் டேக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.